ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். அடுத்து ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்ல இருந்தா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புதான், நீ என்னை மன்னிக்கவே மாட்டியா, என்னை மன்னிச்சு ஏத்துக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க பக்கத்துல மெங் வந்து உட்கார்றா. மெங்க பார்க்கும்போது இவனுக்கு ஹீரோயினை பாக்குற மாதிரியே இருக்கு. ஹீரோயின் நினைச்சிட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மெங்குமே நான் உங்களுக்கு இந்த டைம் எந்த ட்ரக்ஸுமே கொடுக்கல, நீங்களே தான் வந்து என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்கலாம். பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மெங் இருக்கா. ஹீரோ உடனே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மெங் சொல்றா, நேத்து நீங்களும் நானும் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தோம், இதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அவளோட கழுத்தை பிடிச்சு நினைச்சிட்டு இந்த மறுபடியும் நான் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல வந்து ட்ரக் கலந்துட்டியா, அதனால தானே இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவ சொல்றா, இந்த தடவை நான் ட்ரக்ஸ் எதுவுமே கொடுக்கல, நீங்களே தான் இப்படி பண்ணீங்க, தயவு செஞ்சு நான் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்கான். வா உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அங்க பாத்தீங்கன்னா இந்த மெங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம்ல எல்லாரும் புடிச்சு வச்சுட்டு அவளுக்கு விச ஊசி போட்டு கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணிருக்கான். ஹீரோயின் கிட்ட காமிக்கிறான், இவனாலதான் உங்க அம்மா இறந்து போனாங்க, அந்த வீடியோவை இவதான் அனுப்பி வச்சிருக்கா, உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன், இவளை நீ இப்போ ஊன்னு சொல்லி இவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க டாக்டர் வந்து அவளுக்கு விச ஊசி போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பயத்துல மெங்க ஒன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றாங்க, அட பைத்தியக்காரா, நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், உங்க ரெண்டு பேத்தையும் தான் ரிவெஞ்ச் எடுக்கணும், அவளை எந்த அளவுக்கு வெறுக்கிறேனோ அதே அளவுக்கு தான் ஒன்னே வெறுக்கிறேன், நீ இப்படி எல்லாம் பண்ணா நான் உனக்கு திரும்பி கிடப்பேன்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேட்டோன்னு ஹீரோமே அந்த மெங்க நாய வெளில துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்க செகண்ட் ஹீரோட பேய வந்து அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ வந்து ரொம்பவே கிளவரா இருக்கான், அவன் ஹீரோயினை எங்க வச்சிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே சீக்கிரமா எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு அவங்களோட வயிற்றுல இருக்க குழந்தை கலையிறதுக்காக ஒரு மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இந்த மெடிசனை கூடி உன் வயிற்றுல இருக்க குழந்தை கலையட்டும் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மெடிசனை குடிக்க மாட்டேன், எனக்கு என் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவன் சொல்றான், இத ஒழுக்கமா குடிமா, அது நம்ம குழந்தை இல்ல, அந்த குழந்தை அழிஞ்சு போட்டும், அதுக்கப்புறம் நீயே நானும் வேற ஒரு குழந்தை பெத்துக்கலாம், இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அதை கேட்காம, என்னோட குழந்தைய நீ கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வருது. எவனோ ஒருத்தனோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, அதுக்காக என் கூட சண்டை வேற போறல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வேணுட்டே வற்புறுத்தி அந்த மெடிசனை ஊத்த பாக்குறா. ஹீரோயின் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அப்ப ஹீரோவோட கையில இருக்க பவுல் கீழே விழுந்து உடஞ்சிருது. ஹீரோயின் அதுல இருக்க ஒரு பீஸை எடுத்து வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீங்க இருந்து போ, இல்லாட்டி நான் என் கழுத்தை எடுத்துட்டு செத்து போயிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு இன்னுமே மண்டை சூடாகுது. எவனோ ஒருத்தனுக்காக நீ இப்படியெல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஒரு அடி எடுத்து வச்சா நான் என் கழுத்தை கிழிச்சிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு அவனுமே நீ உன்னை எதுவும் பண்ணிக்காத, நான் உன்னை எதுவும் பண்ணல, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் அவங்க குழந்தைகிட்ட, அம்மா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், உங்க அப்பா நம்மளை சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து செகண்ட் ஹீரோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. பேய ஓடி வந்து இந்த மாதிரி மேடம் எங்க இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இந்த ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை வந்து கார்ல இழுத்து போட்டுட்டு செகண்ட் ஹீரோக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, நம்ம இங்கிருந்து சீக்கிரமா வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நான் இங்கே வர மாட்டேன், நான் செகண்ட் ஹீரோ தான் லவ் பண்றேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் சொல்றான், நீ இந்த ஜென்மத்துல பிறந்து வந்தது எனக்காக தான், நீ ஏன் கூட வாழ்றதுக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே சொல்றாங்க, எனக்கு உன் மேல லவ் இல்ல, நான் செத்து போனாலும் கூட நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே எதுவுமே கேட்காம ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ரெடியா நைஃப் எடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க போல. ஹீரோவோட கழுத்துல வச்சுட்டு என்ன இங்கிருந்து போக விடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவ சொல்றான், உனக்கு நான் சாகிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா, சரி நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னு ஃப்ரீயா விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து விட ஹீரோயின் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. அதை பார்க்கும் போது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்கிட்ட இருந்து நீ இப்படி தப்பிச்சு போறதுல உனக்கு இவ்வளவு சந்தோஷமா, ஒன்னு அவ்வளவு சீக்கிரம் போக விட மாட்டேன், நீ வாழ்ந்தாலும் என் கூட தான் வாங்கணும், செத்தாலும் என் கூட தான் சேர்ந்து சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல கார் ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ண பாக்குறான். ஹீரோயினுமே பயத்துல ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட கார் இடிக்க வரதுக்குள்ள செகண்ட் ஹீரோ வந்து அதை தடுத்துடுறான். செகண்ட் ஹீரோட காரு ஆக்சிடென்ட் ஆயிருது.
அப்ப ஹீரோமே வந்து செகண்ட் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். ஹீரோயின் தான் வேக வேகமா வந்து செகண்ட் ஹீரோவா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா தடுக்கிறாங்க, நீ எங்க போற, நீ இங்கே இரு, அவங்க ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நானும் டாக்டர் தான், நான் போய் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா விட மாட்டேங்கிறாங்க, நீ இப்போ ஸ்டேபிளா இல்ல, உன்னால யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, பேசாம இங்கே இருந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் என்னாலதாமா, நான் இதனாலதான் வந்து அவனை என் லைஃப்குள்ள வரவிடாமலே வச்சிருந்தேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. என்ன செகண்ட் ஹீரோ இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா டாக்டர் வெளில வராங்க. ஹீரோயின் செகண்ட் ஹீரோ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றாங்க, இப்போ டெம்பரவரியா அவங்க உயிரை காப்பாத்தி வச்சிருக்கோம், 2 நாளைக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இதை கேட்டு ரொம்பவே சேடா இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க செகண்ட் ஹீரோவை ஹீரோ கொலை பண்ண வந்திருக்கான். ஏன்டா நீ இன்னுமே சாகாம உயிரோட தான் நீ உயிரை வாங்கிட்டு இருக்கியா, இருக்கிறதுனால தானே ஹீரோயின் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்க போறான். அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் கரெக்டா வந்து தடுத்துறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறான், எதுக்காக நீ அவன் இப்படி காப்பாத்துன்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இவ சொல்றா, என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு அப்பா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவன் சொல்றான், அட பைத்தியமே, இதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த குழந்தையோட அப்பா நான் தான், நீ இதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்தல்ல, அந்த குழந்தை தான் மறுபடியும் உன் வயித்துல வந்திருக்கு, நானே இந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்க, நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து செகண்ட் ஹீரோக்கு கரெக்டா கான்சியஸ் வந்துருச்சு. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோமே பயந்து அங்கிருந்து ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்து செகண்ட் ஹீரோ பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ இருக்க மாட்டாங்க, அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க போல. ஹீரோயினுமே போன் பண்ணி பாக்குறாங்க, ஆனா செகண்ட் ஹீரோ போனை எடுக்க மாட்டேங்கிறான். அப்போ செகண்ட் ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அது டாக்டர் சொல்றாங்க, இப்போ உங்க கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டைம் வந்திருக்கு, இப்போ இந்த கார் ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, உங்க கண்டிஷன் ரொம்பவே சிவியரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ செகண்ட் ஹீரோ கேக்குறா, இன்னும் நான் எவ்வளவு நாள் தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு டாக்டருமே நீங்க இன்னும் ஒரு 6 மாசம் தான் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு அவனுமே சரி, இந்த விஷயத்த பத்தி நீங்க ஹீரோயின் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. செகண்ட் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இந்த லைஃப்ல நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப நாள் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் வராங்க. செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு நான் கால் பண்ணா போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் அனுப்பின மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றா, என்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ தான் ரிஜெக்ட் பண்ணிட்டல, நான் என்ன நாயா உன் காலிடையே சுத்திட்டு வந்துருப்பேன்னு நினைக்கிறியா, மிஸ் கிம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், தயவு செஞ்சு என் லைஃப்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹீரோயினுமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ பார்த்து உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கறனால அவன் கொஞ்ச நாளா செத்து போயிடுவான் அப்படிங்கறதுனால ஹீரோயின் கிட்ட இருந்து விலங்கதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இன்னொரு பொண்ணு வந்து செகண்ட் ஹீரோவை ஹக் பண்ணிட்டு குழஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னு ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. செகண்ட் ஹீரோமே பார்த்துட்டல, இவதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் இவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணுமே, நான் தான் இவங்களை மேரேஜ் பண்ணிக்க போறேன், எங்களோட குழந்தை தானே வயிற்றுல சுமந்துட்டு இருக்கா, அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வேற வேலையே இல்லை, இந்த மாதிரி பணக்கார பசங்களை வளைச்சு போட்டு அவங்க கிட்ட பிரெக்னென்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பீங்க, இதானே உங்களோட பொழப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோனை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் செம கடுப்பாயி அவளை அறைய வர செகண்ட் ஹீரோ தடுத்துறான். அந்த பொண்ணுமே செகண்ட் ஹீரோ கிட்ட ஓவரா கொலையறா, பாருங்க உங்க கண்ணு முன்னாடி அவன் அடிக்க வரா அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கா. செகண்ட் ஹீரோமே ஹீரோயினை பார்த்துட்டு, தயவு செஞ்சு என் லைஃபை விட்டு போயிரு, எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னாச்சு, ஒரு டைம் இவன் தானே சொன்னான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டா என் கூடயே இருப்பேன்னு சொன்னா, இப்போ என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறான், என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோமே பாத்தீங்கன்னா அந்த பார்ல தான் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். பக்கத்துல இருக்க அவங்க பிஏ கிட்ட, இங்க கிம் வந்திருக்கா, கிம்ம பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த பக்கம் சோகத்துல குடிச்சு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற பாய்ஸ் எல்லாம் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துட்டா, இவகிட்ட மிஸ்வீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு வெளில போயிட்டு இருக்காங்க. அப்போ செகண்ட் ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். செகண்ட் ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திட்டு அவனோட பெட்ரூம்ல தான் வந்து தூங்க வச்சிருக்கான். ஹீரோயின் காலையில கண்ணு முடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா நம்ம எப்படி செகண்ட் ஹீரோ வீட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டே கீழே போறாங்க. ஹீரோயின் கீழே போய் பாக்குறப்போ செகண்ட் ஹீரோ வேணுட்டே அந்த பொண்ணு கிட்ட ரொம்பவே க்ளோஸா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்.
இதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நான் செத்து போனா கூட என்னை ஏன்னு பார்க்க வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான், நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கு கால் பண்றான். இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா லாயர் கிட்ட வந்து அவனுடைய சொத்து எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் மேல எழுதி வைக்க சொல்றான். அந்த லாயருமே சார் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு என்ன சொல்றான், ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா, அவ வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்குது என்னோட குழந்தைதான், எங்க அப்பாவுமே இதுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவாங்க, நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க ஹீரோயினுக்கு செம டவுட்டா இருக்கும் போல. இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ மேல டவுட் வந்திருக்கும். செகண்ட் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க இல்லையா, அந்த டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, ஒழுக்கமா சொல்லுங்க செகண்ட் ஹீரோக்கு என்ன ப்ராப்ளம், எதனால அவன் இப்படி நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டருமே அடி வாங்க முடியாம உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட் ஆனதுல வந்து செகண்ட் ஹீரோட ஹார்ட் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆயிருச்சு, அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறான். ஹீரோயின் இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு 2 monthsக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோவோட பிஏ சொல்றான், இந்த மாதிரி மேடம் இப்போ பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பையனை நல்லா பிடிச்சிருச்சாமா, ஹீரோயின் அந்த பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாமா, அது மட்டும் இல்லாம அந்த பையன் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னா அவங்க வயிற்றுல இருக்க குழந்தைய அழுக சொல்லி இருக்காங்க, ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அபார்ட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னா இவனுமே பதறி போய் என்ன ஹீரோயின் குழந்தை அழிக்க போறளா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து போறான். அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பிளைண்ட் வீட்டுக்கு வந்தவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ யாருடா என் குழந்தைய கொலைக்க சொல்றதுக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பையனுமே உன்னோட குழந்தைக்கு நான் இதுக்கிட்ட அப்பனா இருக்கணும், எனக்கு என்ன தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு செகண்ட் ஹீரோ அவனை அடிக்க போறான். இப்ப ஹீரோயின் பின்னாடி வந்து நின்னுட்டு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு செகண்ட் ஹீரோவை கிஸ் பண்றா. ஹீரோயின் சொல்றா, நான் எப்பயுமே ஓ சைடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோக்கு ஆபரேஷன் பண்றா. நீ என்ன நம்பு, நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோக்கு சக்சஸ்ஃபுல்லா ஆபரேஷனுமே பண்ணி முடிச்சிடுறா. செகண்ட் ஹீரோமே இப்போ கியூர் ஆயிட்டான். இங்க மெங்க தான் காட்டுறாங்க. இந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அவளுக்கு ஃபேஸ்ல அசிங்கமா சர்ஜரி பண்ணி அவளை ஒரு குட்டி கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கான். இதை பார்த்து அவளுமே கதறிட்டு இருக்கா, எனக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்த வந்து நிக்கிறான். அவன் யாருன்னு காட்டல. அடுத்து செகண்ட் ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறத பத்தி கேட்கறதுக்கு, நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோயினோட அப்பா உள்ள வந்துட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லையா, மிஸ்டர் கு என்ன நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் பொண்ணை வளைச்சு போட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல ஹீரோயினோட அம்மா வந்து போதும் நீங்க விளையாண்டது, நார்மலா பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே என்னப்பா எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு உங்களுக்கு ட்ரக்ஸ் கொடுத்து உங்களை மோசமான நிலைமையில ஆக்கனா, அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விளையாட்டுக்கு கேட்க, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்லம்மா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் தான் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன், இப்ப எதுவும் இல்லை, நான் இப்ப நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டு இருக்காங்க. அப்ப செகண்ட் ஹீரோ ஹீரோயினோட அப்பா கிட்ட, எனக்கு உங்க சொத்து பத்தி எதுவும் வேண்டாம், எனக்கு ஹீரோயின் மட்டும் மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பாவுமே சரி நான் என் பொண்ணை மேரேஜ் பண்ணி தரேன், அவளை கண் கலங்காம நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவனுமே சரி அங்கிள் நான் ஹீரோயினை நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கறான். அடுத்து செகண்ட் ஹீரோ வெளில வந்து அவன் பிஏ கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோ எங்க போனான்னு கண்டுபிடிச்சிங்களா, அவன் தலைமறைவா இருக்கிறது நல்லதே கிடையாது, எனக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆக போகுது, அவன் வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, உடனடியா அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஹீரோ நின்று நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி உங்க தம்பி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க, உங்க அம்மா தான் உங்க தம்பி தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேட்டோன்னு அவனுமே கடுப்பாயி, தண்ட கருமாந்தனுங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் தப்பிச்சு போற வரைக்கும் போங்க போய் அவங்களை எப்படியாவது பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். பாஸ் இன்னொரு விஷயமே சொல்லணும், மெங்குமே பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்க ஹீரோக்கு இன்னுமே கடுப்பாகுது, எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்குது. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோமே வந்து நின்னுட்டு இருக்கான். ஹீரோ வந்து செகண்ட் ஹீரோவை ஷூட் பண்ண வர அதுக்குள்ள ஹீரோயின் இடையில வந்து விழுந்துடுறாங்க. ஹீரோயின் மேலே குண்டடி பட்டுருது. ஹீரோமே இதை ஷாக்கா நின்று பார்த்துட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன முட்டாள்தனம் பண்ண, நீ எதுக்கு குறுக்கு வந்து விழுந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவன் சொல்றான், என்னால நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, போன லைஃப்ல தான் என்னால உங்க கூட சேர்ந்து வாழ முடியல, இந்த லைஃப்லயும் வாழ முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். செகண்ட் ஹீரோ உனக்கு எதுவும் ஆகாது, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி
கத்திட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை சுட்ட அதிர்ச்சியில அங்க இருந்து நகராமா அப்படியே வரைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கான். எங்க ஹீரோவோட அம்மா வந்துட்டு நீ இருந்து தப்பிச்சு போடா, இல்லாட்டி உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க, ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கான்சியஸ் வந்து ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க மயக்கத்துல இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கான். நான் அவனை தானே சுட வந்தேன், நீ எதுக்கு குறுக்க வந்த? உன்னோட லைஃபை கொடுத்து நீ அவனை காப்பாத்துற அளவுக்கு வந்துட்டியா? நீ என்னை பத்தி யோசிக்கவே இல்லல்ல, நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? என் ஹார்ட் ரொம்பவே வலிக்குது. நான் என்ன ஆசைப்படுறேன்னா உன் கூட எப்பயுமே நான் இருக்கணும், நீ என் கூடயே இருக்கணும், தயவு செஞ்சு என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆக்சிஜன் மாஸ்கை எடுக்க போறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா செகண்ட் ஹீரோ வந்து தடுத்துறான். உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன இங்க வந்து ஹீரோயினை கொலை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், இவ என்னோட வைஃப், உனக்கு எக்காரணத்தை கொண்டு இவ்வளவு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்துருச்சு. ஹீரோயின் கான்சியஸ் வந்த உடனே செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு நீ எப்படி இருக்க, குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க ஹீரோ பத்தி எதுவுமே கேட்கல. அதனால அவனுமே உனக்கு இப்ப நான் முக்கியம் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்ப சோகமா போயிடுறான். டாக்டர் வந்து சொல்றாங்க, நீங்க ரொம்ப லக்கி, உங்க வைஃபுக்கும் உங்க வயிற்றுல வந்த குழந்தைக்கும் ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கேட்டோன்னே ஹீரோயினோட அம்மா அப்பாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. செகண்ட் ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஃபைனலி செகண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண டேட்மே வந்துருச்சு. அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் அவங்க 2 பேருமே ரொம்ப லக்கி, அவங்க 2 பேருமே உண்மையா லவ் பண்ணாங்க. ஹீரோயின் ரொம்ப நல்லவங்க, அவங்க பார்க்கவுமே ரொம்ப அழகானவங்க. அதனாலதான் அவங்களுக்கு செகண்ட் ஹீரோ மாதிரி ஒரு ரிச்சான பர்சன் வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்க. அவங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு கேட்டு செம கடுப்பாகிறா. வேற யாரும் இல்லைங்க, மெங்கு தான். மெங்கு மூஞ்சில பாத்தீங்கன்னா நிறைய கோடு போட்டு அவளை அசிங்கமா ஆக்கி வச்சிருக்கான் ஹீரோ. அவ உடனே அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட எல்லாம் அந்த கல்யாணம் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. மெங்கோட மூஞ்சி பார்த்த உடனே அந்த பொண்ணுங்க எல்லாம் பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோவுமே பாத்தீங்கன்னா அங்க மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு தான் வந்து நின்னுட்டு இருக்கான். அவன் பிஏ கிட்ட என்ன இல்ல நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்க ஹீரோ இருந்து யோசிச்சுட்டு இருக்கான், எப்படியாவது ஹீரோயினை உங்ககிட்ட இருந்து பிரிக்காம விட மாட்டேன், ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு இப்ப வரைக்குமே சொல்லிட்டு இருக்கான். இங்க செகண்ட் ஹீரோ வந்த கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் ஹோட்டல்ல தீ பத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி ஓடி போய் பார்க்க போறான். அந்த கேப்ல பாத்தீங்கன்னா இந்த மெங்கு வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் செகண்ட் ஹீரோ உள்ள வந்து பாக்குறாங்க. உள்ள பார்த்தா ஹீரோயினை காணும். உடனே செகண்ட் ஹீரோ ஹீரோவோட சட்டை பிடிச்சிட்டு எங்கட ஹீரோயின், அவளை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவனுமே பைத்தியக்கார, நானுமே அவளை கூப்பிட்டு போதாண்டா வந்தேன், நான் வந்து பாக்குறதுக்குள்ள அவளை இங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க இருந்த பொண்ணுமே ஒரு லேடி தான் வந்து மேடமை இங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறா. எங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினை அங்க இருந்து ஒரு இடத்துக்கு கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கா. அதனாலதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒன்ன கொள்ளட்டுமா இல்ல உன் வயித்துல இருக்க குட்டி குழந்தைய கொள்ளட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவளுமே நான் உன்னை விட்டுனா நீ எனக்கு 10 மில்லியன் பணம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுமே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு இவ சொல்றா, உன்னால நான் இப்ப எந்த நிலைமையில இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்ல இருக்க மாஸ்க் கழட்டி காட்டுறா. ஃபேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மார்க்கா இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. நீங்க சொல்றா, பாருடி பாரு என்னோட மூஞ்சி எந்த நிலைமையில இருக்குன்னு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், நான் பாக்க பேய் மாதிரி இருக்கேன்ல, என்ன ஹீரோ இப்படி மாத்திட்டான், இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், உன்னோட வயிற்றுல இருக்க குழந்தைதான் நான் ஃபர்ஸ்ட் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அவளுக்கு ஒரு போன் கால் வருது. நான் பிளான் பண்ண மாதிரி நான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயினை ஒரு ரூம்ல கண்ணை கட்டி உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பிக்கார வரா. ஜீன், உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ எப்படி இருக்க, உன் ஃபேஸ நான் ரொம்ப மிஸ் பண்றேன், இன்னுமே நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே நீயும் சேர்ந்துதான் என்ன கிட்னாப் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் உடனே அவளை சப்புன்னு அரைஞ்சிட்டு ஹீரோ கிட்ட என்னை பத்தி எல்லாம் போட்டு கொடுத்துட்டலடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பின்னாடி மெங்கு வந்துட்டு இவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கா, இவளை கழுத்து நெரிச்சு கொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல பாக்குறா. அதுக்குள்ள ஹீரோவோட தம்பிக்கார வந்து அவளை ஸ்டாப் பண்ணிடுறா. இரு, இவளை வச்சு நம்ம பண்றதுக்கு நிறைய காரியம் இருக்குது, இவளை கொன்னுகின்னு போட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. ஹீரோவோட தம்பிக்காரன் தான் கால் பண்றா.
ஹீரோயின் எங்க கிட்டதான் இருக்கா, எனக்கும் மெங்குக்கும் நீங்க 15 மில்லியன் பணம் கொடுக்கணும், அப்பதான் நாங்க ஹீரோயினை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். இவன் உடனே கத்த ஆரம்பிக்கிறான், 15 மில்லியன் பணத்துக்கு நான் எங்கடா போறது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்போ மெங் உடனே பேச ஆரம்பிக்கிறான், பக்கத்துல கு இருப்பான், அவன்கிட்ட கொடு, அவன்கிட்ட காசு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ செகண்ட் ஹீரோனே நான் ஹீரோயினோட வாய்ஸ கேட்கணும், அப்பதான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஜியாங் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இந்த மெங் உடனே ஹீரோயினை சப்புன்னு அரைஞ்சிடுறா, வாயை மூடிட்டு எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி கத்துறா. இதை கேட்கிற செகண்ட் ஹீரோமே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அவளை தொடுவ, நீ அவளை டச் பண்ண கூடாது, நான் உனக்கு 16 மில்லியன் பணம் தரேன், அவன் மேல அவனோட சுண்டு விரல் கூட பறக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அவளுமே நாளைக்கு ஒரு பில்டிங்க்கு 11 o'clock வர சொல்றா. இவனுமே சரி நாளைக்கு நான் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் ஹீரோயினை யாரும் டச் கூட பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். செகண்ட் ஹீரோவும் அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி அங்க வந்திருப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மெங் வந்து ஹீரோயினை அங்க இருந்து கூப்பிட்டு போயிருப்பா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோயினோட தம்பிக்கார மட்டும்தான் இருக்கான். ஹீரோமே அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது ஹீரோட தம்பி வந்து ஹீரோவைய வயித்துல கத்தி வச்சு குத்திடுறான். ஹீரோ உடனே ஷாக்கா பார்த்துட்டு நான் உன்னோட அண்ணாடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனுமே ஆமா நீ என்னோட அண்ணாதான், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீயும் கஷ்டத்தோட சாகு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பாய்சன் தான் சாப்பிட்டு வந்திருக்கான் போல. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை அடியோடு வெறுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்திய உள்ள இறக்கிட்டே இருக்கான். ஹீரோ அவனை அடிச்சு போட்டு அங்கிருந்து போயிடுறான். அவனுமே பாய்சன் சாப்பிட்டுருப்பான் இல்லையா, அவன் அங்கே செத்து போயிடுறான். இந்த பக்கம் மெங்கு வந்து ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் வந்துடுறாங்க. மெங்கு உடனே ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு நிறுச்சிட்டு இன்னும் ஒரு அடி பக்கத்துல யாராவது எடுத்து வச்சீங்கன்னா நான் இவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அப்போ செகண்ட் ஹீரோ சொல்றான், நான் உனக்கு 16 மில்லியன் இப்பவே உனக்கு அனுப்புறேன், அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவ சொல்றா, எனக்கு 16 மில்லியன் பணம் பத்தாது, எனக்கு 100 மில்லியன் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. செகண்ட் ஹீரோமே எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்குறேன், ஹீரோயினை எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோமே ரொம்பவே கதறா, அவளை எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ மெங் சொல்றா, நீங்க வந்துட்டீங்களா, உங்களுக்கு என்ன அடிபட்டு இருக்கா, இன்னுமே நீங்க இவ்வளவுதான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இன்னும் உங்க லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு லவ் பண்ணிருக்கீங்களா, என்ன ஒரு தடவையாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா, நான் இந்த நிலைமைக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கிறதுக்கு முதல் காரணமே நீ தான், ஏன் நீ என்ன லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினை கொல்ற மாதிரி போறா. அப்ப ஹீரோ வந்து அவளை ஸ்டாப் பண்ணிட்டு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை டைவர்ட் பண்ண பாக்குறா. ஹீரோயின்மே ஆமா ஹீரோ உன்னை ஃபர்ஸ்ட்ல இருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருந்தான், நீ தான் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பேச்சு கொடுத்துட்டு இருக்கா. அப்ப அவளுமே நீ என்ன இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா உன்னை இப்பவும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கான், இவன் இன்னும் தனியா தான் இருக்கான், அவன் ஹார்ட் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை கன்வின்ஸ் பண்ண மாதிரி பேசுறான், தப்பெல்லாம் என்னோட தான், நான் தான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு, நம்ம ரெண்டு சேர்ந்து ஒரு புது லைஃப வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே மெங் உடனே இன்னும் என்ன பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி கத்தி வச்சு குத்திடுறா. ஹீரோமே அவளை எதுவும் பண்ணிடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவ சொல்றா, நான் உனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், உங்க ரெண்டு பேத்து கண்ணு முன்னாடி அவ சாகணும், அதை பார்த்து நீங்க ரொம்பவே கஷ்டப்படணும், இதை பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்னு வில்லத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோயின் அவளை தள்ளி விட்டுட்டு இந்த சைடு வந்துடுறா. செகண்ட் ஹீரோமே பாத்தீங்கன்னா மெங்க ஷூட் பண்ணிடுறான். இங்க உடனே என்னடா ஷூட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்காரிமே சிரிச்சுட்டு அவ பக்கத்துல ஒரு பாம்பு வச்சிருக்கா, அதை ஆன் பண்ணி விட்டுட்டா. நான் சாகறனா நான் மட்டும் எப்படி தனியா சாவேன், என்னோட சேர்ந்து நீங்களும் சாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்ண போறா. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை பார்த்துட்டு மன நிறைவோடு சிரிக்கிறான். ஒரு வழியா இந்த டைம் நான் உன்னை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெங்க ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் அந்த சைடு விழுந்து அந்த சைடு பாம்பு வெடிச்சிருது. செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோ சாகிறதுக்கு முன்னாடி தான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு தான் சாகுறான். ஹீரோயின் சொல்றாங்க, அவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு நான் அவனை மன்னிச்சிருவேன் அவன் நினைச்சிட்டு இருப்பான், ஆனா நான் இன்னுமே அவனை மன்னிக்கல, நான் அவனை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹீரோமே சரிமா நீ அவனை மன்னிக்க வேண்டாம், இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க கல்லறைக்கு தான் வந்து பூ வச்சுட்டு இருக்காங்க, உனக்காக நான் எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நானும் செகண்ட் ஹீரோ ஒரு புது லைஃப வாழ போறோம், நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிராமா ஒரு சாட்டிஸ்ஃபைட் எண்டிங்காவும் முடிஞ்சிருக்கு. ஹீரோயின் தான் நினைச்ச மாதிரியே அவங்கள புள்ளி பண்ண எல்லாரையுமே அவங்க பழி வாங்கிட்டாங்க. மத்த டிராமா மாதிரி இல்லாம இந்த ஹீரோயின் ரொம்பவே போல்டா இருந்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.